இன்றைய இலவச வரன்களை பார்க்கலாம். பெயர் கௌதமி, வயது 35, ஜாதி இந்துல, நாடார் வகுப்பை சார்ந்தவங்க, ராசி கன்னி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்த மணமகள். கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா +2 வரையும் படிச்சிருக்காங்க. வேலை நிலை காய்கறி கடை வச்சிருக்கிறதாவும் மாதம் 15,000 வரையும் சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தோம்னா முதல் மனம் அல்லது மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இவங்களோட கணவர் ஒரு விபத்தில் தவறிட்டதாகவும் இப்போ ஒரு பெண் குழந்தையோட தனிமையில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்தோம்னா சேலத்தை சேர்ந்த மணமகள். வசதின்னு பார்த்தோம்னா சொந்தமாக 2 வீடு இருக்கிறதாவும், ஒரு வீட்டில் அவங்க இருக்கிறதாவும், ஒரு வீடு வாடகைக்கு விட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. வீடு வாடகை 10,000 வரதா சொல்லியிருக்காங்க. அப்படியே கையிருப்பில் 10 சவரன் நகையும் ஒரு 5 லட்ச ரூபா பணம் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, வரக்கூடிய மணமகன் தன்னை கடைசி வரைக்கும் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கணும், தனக்கு ஒரு துணையாக இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், தன்னை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு மணமகனாக இருக்கணும், சொந்த வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டோட மணமகனாக இருந்தாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். பொண்ணுக்கு ஓகேன்ற பட்சத்தில் நாங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுறோம். நன்றி. பெயர் கீதாஞ்சலி, வயது 32, ஜாதி இந்துல, நாயக்கர் உப்புளி வகுப்பை சார்ந்தவங்க, ராசி விருச்சகம், நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா BE வரையும் படிச்சிருக்காங்க. வேலை நிலை டைலர் கடை வச்சு நடத்திட்டு வரதாகவும் மாதம் 20,000 ரூபாய் வரையும் சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தோம்னா முதல் மனம் அல்லது மறுமணம் எதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்தோம்னா தருமபுரியை சேர்ந்த மணமகள். வசதின்னு பார்த்தோம்னா சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடிக்கு வேறு வசதி எதுவும் இல்லை. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாவும், பெண் குழந்தையோட தனிமையில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இவங்களோட கணவர் ஒரு விபத்தில் தவறிட்டதாகவும், இப்போ இவங்க தனிமையில் இருக்கிறதாவும், தனக்கு ஒரு துணை வேணுன்றதுக்காக திருமணம் பண்ணிக்கிறனும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, வரக்கூடிய மணமகன் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கணும், ஓரளவுக்கு படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், தன்னையும் தன்னோட பொண்ணையும் கடைசி வரைக்கும் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கையிருப்பில் ஒரு 10 சவரன் நகையும் ஒரு 2 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூட பிறந்தவங்க அப்பா அம்மா அப்படின்னு யாரும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் தான் என்னை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.